Hello guys, how are you? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கிலீஷ் நம்ம செட் ஆகல. இன்னைக்கு வந்திருக்கிறது கிராணி 1. என்னடா கிராணி 1க்கு வந்திருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை ஸ்குவாடு, புதுசாக ஒரு எஸ்கேப் அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னதுடா சொல்கிறா, உண்மையாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாம் ஸ்குவாடு. கேமோட பேர் வந்து ஐயோ பார்த்துட்டா ஸ்குவாடு, செத்தன்னு நினைக்கிறேன். இன்ட்ரோ போட்டுருங்க. God. My God, cutting blood. ஆனால் ஸ்குவாட், இந்த சீவர் எஸ்கேப் தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ரஸ்டி பேட்லாக் கீன்னு இருக்கும் ஸ்குவாட். அந்த நேம் அப்படின்ற ஒரு கீயும், அந்த கீயும், அதுக்கப்புறமா இது இந்த கீ ஸ்குவாட், அது பேர் என்ன வந்துட்டேனே, சரி ஸ்கின் பண்ண உட்டன் ஸ்டிக்குன்னு சொல்ல போகிற அந்த ஸ்டிக்கும், அதுக்கப்புறமா ஸ்பைடர் கீ. இதெல்லாம் எங்கடா போய் தேடுவேன்னா இந்த வீட்டில் தான் தேடணும். சரி, அதுதான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லலான்னு இந்த கேமுக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கேன். சரி, பார்க்குறவங்களாம் சும்மாவே பார்த்தா என்ன அர்த்தம் ஸ்குவாடு? பார்த்தாலும் யூஸ்ஃபுல்லாக பார்க்கணும்ல. எல்லாரும் சும்மா தான் இருக்கீங்க, அந்த சும்மா இருக்கிற அந்த லைக் பட்டனை தான் தட்டி விடுங்களேன். போனால் போட்டுமே, சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. ஒருத்தி ஸ்குவாடு எங்கே இருந்தாலும் ஐசியூன்னு கடைசியில் அப்புறமா சொல்ல விரும்பலை. நிறைய சின்ன பசங்க பார்ப்பீங்க, நான் சொல்ல விரும்பலை. வரானா என்னடா பண்ணுவேன்? ஓடுறா. அரகர சம்போ சிவ சிவ சம்போ சிவ சிவ. ஓ ஐயோ மாட்டிக்கிட்டேன். நம்மளை போய் பார்த்துட்டா ஸ்குவாடு. எவ்வளோ தைரியம் நம்மளை போய் பார்ப்பான். அவ்வளோதான் ஸ்குவாட், இன்னைக்கு கிளவி சாவறது 100%. கிளவி எங்க இருக்கிறன்னு வந்து சொல்லிரு. கிளவி என்கிட்ட கன் பாட்டு கிடைச்சிருச்சு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அப்புறமா வந்து
காட்டாடி கேட்குது பாட்டு. உனக்கு வைக்கிறேன் நீ ஆப்பு. இதை தள்ளி விட்டா நீ கீழே வந்து தானே ஆகணும். ஏன் கிளம்பி எங்க இருக்கிறேன்? ஓ நீவா? ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யூ. சாவடி சத்தம். ஏன் நூறு அவனுக்கு 1008 வேலை வந்தா வழியில் படுத்துனுக்கிறேன். உனக்கு கிழவ வீடெல்லாம் கட்டி இவ்வளோ பெரிய வீடு கட்டி கொடுத்துனுக்குறான். இரு கிழவங்கிட்ட சொல்கிறேன். டேய் நீ கிழவங்கிட்ட சொல்லலாம், நீ ட்ரை பண்ணலாம் ஸ்குவாடு. ஆனால் இந்த கேமில் என்னன்னா கிழவனையே போட்டு சாவடிச்சு ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சிருப்பான்னா பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒரு அரக்கின்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. காட்டுற மாதிரி என்னடா வேகத்தில் போயின்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படின்லாம் நினைக்காதீங்க. இருங்க போடு ஸ்குவாடு உட்டன் ஸ்டிக் இருந்துன்னு நினைக்கிறேன். சவுண்டே டிஃப்ரெண்டாக இருக்குது ஸ்குவாடு. உட்டன் ஸ்டிக் இருந்துச்சுன்னா நல்லது. போட்டு செயின் கட்டுற ஸ்குவாடு. இதை வச்சு தான் இன்னைக்கு பண்ணேன். காட்டுற பாருங்க. மேலே போகலாம். மேலே போயிட்டு ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை முடிச்சுட்டு கீழே வந்து ஒரு வேலை இருக்குது. இப்போ எனக்கு என்னென்ன பொருள் கேட்டீங்கன்னா ரஸ்டி கீன்னு ஒரு கீ. அந்த கீ எங்கே இருக்கும் நீ அவனுக்கு தெரியும். எனக்கே தெரியாது ஸ்குவாடு வேலா ரஸ்டி கீ எங்கே இருக்குதுன்னு. அந்த கீ ஒன்று. அதுக்கப்புறமா காக்கா ஓவராக பேசினே இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க கிராணி தீயில் என்ன எப்படி கொத்துச்சு. இது ஒரு இது இருக்கும் ஸ்குவாடு. இந்த பாருங்க கிழவனை பார்த்தீங்களா எப்படி உட்காந்துக்கிறாங்க. அவங்க மண்டையை தொல்லான்னு நினச்சின்னா அவங்க மண்டை அப்படியே உருண்டுன்னு வந்து விழுந்துடும். இது ஸ்குவாடு. இதுக்கு மேலே ரஸ்டி கீன்னு ஒரு கீ. என்னடா சீச்சின்ற? சீச்சி இல்லை ஸ்குவாடு, ரஸ்டி கீ. அந்த கீ கிடச்சிருச்சுன்னா நம்மளுக்கு மேலேயே வேலை இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ எங்கே மேல் லோகத்துக்குலாம்ல பரலோகத்துக்குலாம் நம்ம போயிட மாட்டோம் ஸ்குவாடு. எவ்வளோ இப்போ தான் கிளம்பி போகிறோம். நல்ல வேலை நம்ம முன்னாடி பார்த்துருந்தான்னு வச்சுக்க. இருங்க இப்போ கிளவி கூட சேர்ந்து மின்னல் அடிக்குது தக்கச்சிக்குது அதிர்ஷ்டம் சாரல் அடிக்குது அந்த சாங்கு நம்ம டான்ஸ் ஆடலாம். கன் எடுத்துன்னு வந்தால் தான் ஸ்குவாட் அவ்வளோ வருவாள். இப்போ பாருங்க என்னோட ஆட்டத்தை மட்டும். மின்னல் அடிக்குது தக்கச்சிச்சு தக்கச்சும் சாரல் அடிக்குது மின்னல் அடிக்குது தக்கச்சிச்சு துண்டு துண்டா போச்சு. ஸ்குவாடு காட்ட முடியல ஸ்குவாடு சாரி. நூறு அவளோட துண்டு நம்மளோட மேலே விட மாட்டேங்குது ஸ்குவாடு. ஏன் இடுப்பை உடைக்கிறேன்னு யாரும் தெரியல. தெரிஞ்சு என்ன உனக்கு வேலை? நானும் எவ்வளோ பெரிய அறக்க கொடுக்க அது மேலே என்ன சொன்னு எனக்கும் தெரியல. அப்புறமா இங்கே வந்தேன்னா ஸ்குவாடு அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும். ரெஸ்டிக்கு கிடைக்கணுன்றான் பார்க்குறேன். அவ்வளோதான் ஸ்குவாடு. பொருள் கிடைத்து விட்டுறது ஸ்குவாடு. பொருள் கிடைத்து விட்டுறது அவ்வளோதான். இனிமேல் நம்மளுக்கு மேலே எந்த வேலையும் இல்லை. கீழே தான் வேலை. கீழே அந்த
சிலந்தி அடிச்சு பொட்டச்சி. அது அப்படிலாம் பண்ண முடியாது. சும்மா மின்னல் வேகத்துல ஓடு 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 ஸ்குவாட். அந்த சிலந்தி ஃபர்ஸ்ட் இது எல்லா பொருளையும் ஒன்னொன்னா கீழே போட்டு நம்மளும் கீழே குத்துறோம். அப்பா அப்படியே எல்லா பொருளையும் போட்டீங்கன்னா இந்த சாக்கடை வரும் ஸ்குவாடு. எங்கே வச்சுச்சான்னு நீங்களே பார்த்தீங்களே போடுவான் பாரு. அவன் தான் அந்த சிலந்திக்கிட்டேருந்து நம்ம எஸ்கேப் பண்ணணும் ஸ்குவாட். அதுவும் நல்லா சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர்லாம் நீங்களாம் நினச்சிடாதீங்க. ஜஸ்ட்டு சிலந்தின்லாம் அது கிளவியோட பொண்ணு மாதிரி. இப்போ ஸ்லெண்ட்ரினா மாதிரி ஸ்குவாடு. ஸ்லெண்ட்ரினா மாதிரின்றியடா. அப்போனா ரொம்ப டஃப்னு நினைக்கிங்கன்னா திடீர்னுலாம் வந்து பயன்படுத்த மாட்டான். பார்த்துட்டோன்னா மின்னல் வேகத்தில் ஓடி வருவோம் ஸ்குவாடு. மின்னல் வேகத்தில். இருக்கும் இந்த இடத்துல வந்தீங்கன்னா இதுதான் ஸ்குவாடு. இந்த கேட்டு தான் நம்ம எங்கேயோ பார்த்துச்சு ஸ்குவாடு. எங்கேருந்து பார்த்துச்சுன்னா தெரியல. பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த கதவு தான் ஸ்குவாடு. போயிடுச்சு ஸ்குவாடே. ஏ போடி. அப்புறமா சாவியில் எடுக்கணும்னு போட்டேன். இப்போ செயின் கட்டுறதா ஸ்குவாடு மாட்டிச்சு. அது போய் எடுக்கணும் போல. இப்போ எப்படி துறக்கிறான்னு மட்டும் பாருங்க. கிளவி நீ அஞ்சர் பட்டேன்னா எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது ரெண்டுமே ஓடாதுன்னா பார்த்துக்கோங்க. ஐயோ எங்கே போச்சுன்னே தெரியல ஸ்குவாடு. நம்ம போக வேண்டிய இடத்துக்கே போகுது ஸ்குவாடு. இது வீணா போன சிலந்தி. அது இப்போ மேலே ஏறிடும். அதனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்படி வரும் பாருங்க. அங்கே பாருங்க எப்படி வருதுன்னு. மின்னல் வேகத்தில் going to escape. பாருங்க எப்படி கால நடுங்குதா. சரி வாங்க அது கத்தினுங்க கொஞ்சம் அனுப்பி போய் கத்த காலில் வலிக்குது. ஃபைனல் ஸ்குவாட் நம்ம சொன்ன சீவர் எஸ்கேப் பண்ணியாச்சு. இப்போ துறக்கும் பாருங்க. அவ்வளோதான் ஸ்குவாடு. திஸ் இஸ் கால் சீவர் எஸ்கேப். இவகிட்ட மட்டும் மாட்டிக்காதீங்க. ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். சில இடத்துல தான் நானே கட் பண்ணி தான் போட்டிருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து Scott. Finally we escape. The one squad கிளவியா? கிளவி முதுகெலும்புலாம் இருக்கா உனக்கு? மூஞ்சப்பர் சாணில முக்கி எடுத்த மாதிரி. Bye squad.